உதயம் சொந்தர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக மருத்துவர் திருமிகு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாங்குறவோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்வருடைய அந்த டெல்லி பயணத்தை தங்களுடைய கள்ள கூட்டணியை உறுதி செஞ்சுட்டாங்க, இடி ரெய்டுக்கு திமுக பயந்துட்டாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் விமர்சிச்சிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? விஜய்க்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எதுக்கிறத இது பண்ணிட்டாங்க, இடி ரெய்டுக்கு பயந்துட்டாங்க, கள்ள கூட்டணியை உறுதி செஞ்சுட்டாங்க. நான் சொல்றேங்க, இவங்க எல்லாத்துக்கும் ஒரே தன்னை போல் பிறரை நான் ஏன் கட்சி ஆரம்பிச்சேனோ அதே தான் இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வர்றாங்க. ஹிந்தி எதிர்ப்புக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அவர் ஒரு தீர்மானம் போட்டிருக்காரு. ரயில்வேக்களோ ஏதோ ஒரு சாலை திட்டங்களோ ஏதோ போட்டிருக்காரு. அது எல்லா மாநிலங்களையும் இணைக்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்கு ஆங்கில பெயர் கொடுக்கணும், ஹிந்தி பெயர் கொடுக்க கூடாதுன்னு அங்க தீர்மானம் போட்டிருக்காரு. இந்த எல்கேஜி படிக்கிற தம்பி சொல்லுது, ஹிந்திக்கு பயந்துட்டாங்க, ரெய்டுக்கு பயந்துட்டாங்க. ஒரு கேள்வி, உங்க அப்பா ஆரம்பிச்ச கட்சியை நீ ஏன் மூடன? அதே தடுத்து நிறுத்தி உங்க அப்பாவை கட்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்லி விட்டே வெளியே வச்ச. அதுக்கு பதில் சொல்லப்பா தம்பி. அப்புறம் உன் உயரத்தை பத்தி பேசும். பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை பத்தி தெரியுது, நீ அரசியலுக்கு வரமாட்டேங்கிறதே நல்லா தெரியுது. 4 கூட்டம் தான் போட்டிருக்க, ஒரு 2 வருஷம் போகுது கட்சி ஆரம்பிச்சு. ஒரு அங்கல நகரல பின்னாடி போயிட்டு இருக்கு. நத்த வேகம், ஆமா வேகம், இதை எல்லாத்தையும் விட எந்த விஜய் வேகம் தான் இப்ப இருக்கு பேசுற மாதிரி. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறது? அப்போ இது யாரோ ஒரு அறிக்கை கொடுத்துட்டு போயிட்டேன். ஒரு பத்திரிக்காரரை பார்க்க மாட்டேங்கிற, ஒரு போராட்டம் நடத்த மாட்டேங்கிற, ஒரு பொதுக்கூட்டம் நடத்த மாட்டேங்கிற, ஒண்ணு காண எங்க இருக்கிற. இன்னைக்கு எங்கேயாவது உங்க கட்சி எங்கேயாவது கொடி எங்கேயாவது பறக்குதா பாக்குறீங்களா? சொல்லுங்க பாருங்க. தமிழ்நாடு முழுக்க எங்கேயாவது அவங்க கட்சி பாருக்குதான், கொடி பாருக்குதான். ஒரு சில இடங்கள்ல கம்பங்கள் விட்டு கொடிகளை பறக்க விட்டுதான் இருக்கு. எப்படி சொல்லுங்க? ஒரு சில இடங்கள்ல கம்பங்களை விட்டு கொடிகளை இப்படி சொன்னா என்ன சார் அர்த்தம்? உங்களால ஆதரிக்கப்பட்டு இந்தியாவினுடைய மிகப்பெரிய கட்சி சேட்டலைட்ல இருந்து பார்த்த போது மிகப்பெரிய கூட்டம் எங்கடா நிக்குதுன்னு சேட்டலைட்டை பார்த்து பயந்த அளவுக்கு கோடிக்கணக்கான மக்கள் கொண்ட ஒரு ஆதரவு பெற்ற ஒரு கட்சியினுடைய கொடி என்ன சொன்னீங்க? அங்கங்க இருக்குது. என்ன சார் இப்படியா சொல்லலாம்? கொடி அப்படியே மூடி இருக்க வேணாமா சார் தமிழ்நாட்டில்? நீங்க சொல்றது பிரகாரம் பார்த்தா ஒரு 5-6 கோடி உறுப்பினர்கள் இருக்க மாட்டாங்களா அவர்கிட்ட, ஆதரவாளர்கள்? இல்ல, ஒவ்வொரு இடங்கள்லயும் ஆளுக்கு ஒரு சின்ன கொடி பிடிச்சிருந்தா கூட இன்னைக்கு அப்படி ஆகாயமே தெரியாத அளவுக்கு மூடி இருக்குது சார் கொடி. அவங்க கட்சி ஆபீஸ் எங்க இருக்குது? ஒவ்வொரு இடத்துலயும். இப்ப இந்த மயிலாப்பூர்ல எந்த இடத்துல வச்சிருக்காங்க கட்சி ஆபீஸ்? எங்க இருக்குது? இது வடபழனியில எங்க கட்சி ஆபீஸ் இருக்குது? ராயபுரத்துல எங்க இருக்கு கட்சி ஆபீஸ்? அது இவர் கூடியிருக்கிற இடத்துல தான் கட்சி ஆபீஸ் எங்க இருக்கு. தென்னார்காட்டுல கடலூர்ல எங்க இருக்குது கட்சி ஆபீஸ்? யார் அதோட செயலாளர்? யாரு? 4 பேரை வச்சுக்கிட்டு இருக்காருங்க ப்ரொடியூசர் மாதிரி. அது யார் கட்சி ஆரம்பிச்சாலும் போற ஆட்கள். இந்த ஆதவர்ஜுனா, அதாவது யார் கட்சி ஆரம்பிச்சாலும் போற ஆட்கள் அவர் ஒருத்தர். இப்ப இங்க போய் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒன்றும் மரியாதை இருக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் யார ஒரு ஆனந்தன் என்னமோ ஒரு ஆள் இருந்தாரு, அவரு இப்ப ஆளையா இருப்பாரு. அவர் ஆளையா காணும். என்ன நடந்து அவர் மேடைகள்ல பார்த்து தானே இருக்கிறோம் நம்ம. எங்க இப்ப மேடம் கூட்டம் போட்டாலும் அவர் வர்றது, கட்சி கூட்டம் எங்க நடக்குது? கட்சி உறுப்பினர்கள் எங்க கட்சி கூட்டம் நடத்துறாங்க? பிரசாந்த் கிஷோர் எல்லாம் கூட வச்சிருக்கிறாங்க. பிரசாந்த் கிஷோர் பிரமாதமான ஆளு. அவர் மாதிரி பொழைக்க தெரிஞ்ச எவனும் இருக்க மாட்டான். தன்னாலதான் திமுக ஜெயிச்சதுன்னாரு. அப்படித்தானே சொல்றாரு. அப்புறம் பீகார் அட்ரஸ் இல்லாம ஒரு இடத்துல கூட ஜெயிக்காம அட்ரஸ் இல்லாம தோத்தாரு. அவரே ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. என்னாச்சு? அங்க அடிபட்டுதான். அங்க பொழப்பு ஓடல, கட்சியே காலியாகி போச்சு. விஷயம் வெளியே அப்பட்டமா வெளியே வந்துருச்சுங்கன்னு தான் இங்க ஓடி வந்துட்டாரு. இங்க வந்தாரு. ஆனா அந்த விஷயத்துல விஜயை பாராட்டலாம். அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை அவர் கொடுக்கல. நீங்க அட்ரஸ் இல்லாம தான் இருக்காரு. சாப்பாட்டு கண்டம் போட்டு இருக்காரு. அதாவது விஜய் தன்னுடைய அறிக்கையில் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாஜக ஆளாத மாநிலங்களை சேர்ந்த முதல்வர்கள் எல்லாம் பங்கேற்கவே இல்லை, ஆனா இவர் ஸ்டாலின் போய் பங்கேற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அது உண்மை இல்லை. ஆனா என்னவா இருக்குதுன்னா, பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்கள்ல சேர்ந்த முதல்வர்களும் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அவர் மாத்தி மாத்தி பேசுறது எப்படி பாக்குறீங்க? அதான் அவருக்கு தெளிவில்லாம இருக்காரு. எழுதி கொடுக்குறவங்க சரியா எழுதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சினிமாவுக்கு வசனங்களை ஒழுங்கா பார்த்து இருந்தாக்கா புரிஞ்சிருக்கும். சரி, அவங்க அப்பா எல்லாம் பார்த்து இது பண்ணி அவருடைய கைடன்ஸ்ல தான் அவர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு சுயமா சிந்திக்க ஆரம்பிக்கும். ஒரு சின்ன வேடிக்கை என்னன்னா, பூத் கமிட்டி ஏற்படுத்துறதுக்கு எதுக்குங்க பொதுக்கூட்டம் நடத்துறாரு?
கட்சிக்குள்ள நடக்க வேண்டிய விஷயங்க. ம். ஒரு மாவட்ட செயலாளர்னு கூப்பிட்டு மாவட்டத்தில் எத்தனை பூத் இருக்குது, அதுக்கு எத்தனை கமிட்டி மெம்பர் போடணும்னு மாவட்ட செயலாளர் அமைப்பாளர்கள் வச்சு பேச வேண்டிய கூட்டத்தை பொதுமக்களை ஒரு 1000 பேர்த்த கூட்டி வச்சுட்டு பேசின முதல் கட்சி தலைவர் இவர் தான். பூத் கமிட்டினா கூட என்னன்னு தெரியாத ஒரு ஆள் வந்து கட்சி நடத்திட்டு இருக்காரு. அது அவரை பத்தி நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு ஒரு கட்டாயத்தின் பேர்ல ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு. கட்சிக்கு அரசியலுக்கு வர்ற எண்ணம் இருந்திருந்தா இவ்வளவு ஸ்லோவா இருக்க மாட்டார். ஏன்னா அவர் படங்கள் நடிச்ச போதெல்லாம் அந்த படங்கள் ஆரம்பிச்ச உடனே படங்கள் கடன்னு வந்துடும், ரிலீஸ் ஆகிடும். அப்படிப்பட்ட ஒரு சுறுசுறுப்பான ஆசாமி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷம் ஆகுது, 4 மீட்டிங்கை போட்டிருக்காருன்னா என்ன அர்த்தம்? அவர் அரசியல் ஆர்வம் காட்டல, அவர் மிரட்டப்பட்டு இருக்கிறார். அவங்க ரசிகர்கள் நம்ம சொல்றது அதுதான், அவங்க தலைவனை மிரட்டுறாங்க, பிஜேபி மிரட்டுது, அதற்கு பயந்துக்கிட்டு தான் அவர் இவ்வளவு பண்றாரு. யோசிச்சு பார்த்துக்கிட்டு தான் நம்ம சொல்றோம். இல்லாட்டி இவ்வளவு சுலபமா அவர் கட்சியை நடத்தணும். விஜய் அவர்கள் தொடர்ச்சியாகவே திமுக மேல ஒரு சந்தேக பார்வையிலேயே இருக்கிற மாதிரியே தெரியுது. அவருடைய இந்த சந்தேக பார்வைக்கு காரணமா என்ன இருக்கும்? ஒருவேளை பிஜேபி சொல்றது கட்சியை உருவாக்குனது அதுக்கு தானே. பிஜேபிக்கு வந்து ஒரே இது தமிழ்நாடு தென்னாடுன்னு எடுத்தீங்கன்னாவே சினிமாக்காரனை வச்சு கட்சி நடத்தணும் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு தான் காணாம போனவன் காலாவதியானவன் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆள் மாத்தி ஆள். உடனே பாருங்க, விஜய் சரியா வரலன்னு உடனே அவருக்கு போட்டியாக இருந்தப்பட்ட அஜித்துக்கு பத்மபூஷன் பட்டம் கொடுக்குறேன். நீ எனக்கு சரியா வரலன்னா உனக்கு போட்டியா இருக்கிற அஜித்தை நான் தூக்கி விட்டுருவேன், பயமுறுத்துறாங்க. இன்னொரு நடிகை பின்னாடி போறாங்க. அவரை அந்த காலத்துல கலைஞரையே கேள்வி கேட்டு போனா சாமியம், ஜெயலலிதா கிட்ட தான் பயந்து எடுக்கிறாருங்கிறது வேற விஷயம். கலைஞரை கேள்வி கேட்டு போனவர் அவர் சினிமா விட்டு ஓடி போயிட்டார். அவர் இது உலக புகழ் பெற்ற ரேஸ் டிரைவரா மாறிட்டார். அவர் சினிமாவுக்கு வரல, அவர் சினிமாவில் நடிச்சதுக்காக பத்மபூஷன் கூப்பிட்டு ஏன் கொடுக்குற, விஜய் மிரட்டியா. இப்ப இன்னும் வந்து அந்த அமித்ஷா கோவுக்கு தமிழ்நாடுங்கிறது வந்து தென்னாடுங்கிறது வந்து சினிமாக்காரன் பின்னாடி போறது ஆளுங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரும் அப்படி போகலங்கிறது எத்தனை தடவை நம்ம சொல்றது. எம்ஜிஆர் அரசியலை பயன்படுத்தி தன்னுடைய படங்களை ஓட வச்சாருங்க, ரிவர்ஸுங்க. எம்ஜிஆர் படங்கள் ஓடினதுக்கு காரணம் திமுக கொடியை போட்ட தன்னுடைய கட்சி, தன்னுடைய சினிமா கம்பெனிக்கு திமுக கொடியை ஏந்திக்கிட்டு இருக்கிற மாதிரி போட்டு அதை வச்சு அரசியலை வச்சு திமுக தொண்டர்களை பயன்படுத்தி தன்னுடைய படங்களை ஓட வச்சார். அவர் படங்களை பார்த்து திமுக வளரல, அதான் உண்மை. தன்னுடைய படங்கள் எல்லாம் அண்ணா படத்தை காட்டினார், அண்ணா படத்தை வச்சு ஓட்டினார். இது ஒரு காலத்துல இன்னும் சில பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பாலச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார், ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? இயக்குனர் கே பாலச்சந்திரன். அவர் படங்கள் எல்லாம் அண்ணா ஒரு சீன்ல காட்டிக்கிட்டே இருந்தார். அப்படி காட்டி தான் திமுக தொண்டர்கள்லாம் நம்ம ஆள் போட்டிருக்குன்னு நினைச்சிட்டு போனாங்க. அதே மாதிரி சோன் ஒரு ஆசாமி இருந்தார், தெரியுமா? சோராமசாமி. அதாண்டு நாடகங்கள்லாம் எப்படி இருக்கும் தெரியுமில்ல? திமுக ஆதரவு நாடகங்கள் தான் அவர் நடத்திக்கிட்டு ஆரம்பத்தில் நான் பார்த்துருக்கேன். கோவாடிஸ், இந்த மாதிரி ஒரு 4-5 டிராமாக்கள் எல்லாமே வந்து திமுக ஆதரவாக தான் போகும். அவங்க காங்கிரஸ் எதிர்த்து பயங்கரமான நாடகங்கள் அப்படி எல்லாம் பண்ணிட்டு அப்படியே மாறினார். நல்லா தனக்கு ஒரு பேஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அப்படியே மாறினாங்க. இருக்கோடுகள்னு ஒரு படம் இங்க பாலச்சந்தர் டைரக்ட் பண்ணுது. அதுல வந்து அந்த கதாநாயகி வந்து கலெக்டரா இருப்பாங்க. அவங்க குடும்பத்து விவகாரம் வந்து அந்த அவர் கலெக்டர் வேலையில இடையூறு வர்ற மாதிரி ஒரு இது வருது, சந்தேகம் வருது. அப்போ வந்து முதலமைச்சர் வந்து அவரை கூப்பிட்டு பேசுறாரு. முதலமைச்சர் விளக்கம் கேட்கறதுக்காக கூப்பிடுறாரு. அந்த முதலமைச்சரா வந்து அண்ணா இருக்கிற மாதிரி காட்டினார். அதுக்கு ஒரு வாரப்பத்திரிகை எழுதிச்சு. அப்ப அண்ணா வந்து உயிரோட இல்லை, உயிரோட இருக்கிறவரை வச்சு நீங்க பண்ணிருக்கலாமே அந்த சீன் அப்படின்னு. அதான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதலமைச்சர் உட்காந்துருக்காரு, பின்பக்கத்துல இருந்து காட்டுறாங்க, அவர் முகத்தை காட்டாம. ஆனா அந்த குரல் சிவகங்கை சேந்தராஜனை வச்சு அண்ணாவுடைய குரல்ல இது பண்ணுங்க. அந்த மாதிரி எல்லாம் படங்கள் எடுத்து திமுகவை பயன்படுத்தி இவங்க தான் சினிமாவில் பாப்புலர் ஆனவங்க. அதே மாதிரிதான் எம்ஜிஆர் திமுகவை பயன்படுத்தி தன்னுடைய படங்களை ஓட வச்சார். அவர் படங்கள் ஓடுறதுனால திமுக வளரணும். திமுக வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த தொண்டை நம்ம தான் ஆட்சிக்கு வந்துட்டோமே இதாயிட்டாங்க, டல் ஆயிட்டாங்க. அந்த அதனால அவருடைய படம் நம் நாடு படம், அது ஆட்சியாளர்களுக்கு விமர்சிக்கிற மாதிரியான படம் அது. அப்ப திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. நம்ம ஆட்சியை விமர்சிக்கிற மாதிரி இருக்குதுங்களா, அந்த படம் சரியா போகல. அப்பதான் எம்ஜிஆருக்கு தெரிஞ்சது, ஓ ஆட்சிக்கு வந்துட்டா நம்ம படம் ஓடாது போட்டிருக்குன்றதான் அவரு திமுக எதுக்குற கட்டாயத்துக்கு போனார். அரசியலை பயன்படுத்தி தன்னுடைய படங்களை ஓட வச்சார். அவர் படங்கள் ஓடினதுனால திமுக வளரல. அந்த விஷயத்த வந்து அமித்ஷா கிட்ட யாரா தயவு செய்து போய் சொல்லுங்க.
ஏன்னா இங்க வந்து கோடம்பாக்கத்துல சுத்திக்கிட்டே இருக்காரு. யாருக்கா ரிட்டையர் ஆன ஸ்டார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களை எல்லாம் கூப்பிட்டு கட்சியில சேர்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காருப்பா. வாங்கிதான் போய் பாத்தீங்கன்னா கற்பர் யாரா பழைய ஸ்டார் நடிகைகள் நடிகர்கள் யாரோ இருக்காங்களா பாத்துக்கிட்டு இருப்பாரு. அதான் இத வந்து நீங்க விஜய் பொறுத்தவரை அதே தான். அவர் மிரட்டப்பட்டு இருக்காரு. ஒரே கேள்விதான், உங்க அப்பா கட்சி ஆரம்பிச்ச போது ஏன் அதை நிறுத்தின, இன்னைக்கு ஏன் ஆரம்பிச்ச, அதுக்கான விளக்கத்தை கொடு. அதுக்கப்புறம் பார்த்தலாம். என்ன பொறுத்தவரை ஒரு இளைஞர் தமிழ பச்சை தமிழர், அப்பாவும் தமிழ் அம்மாவும் தமிழ். அதனால ஒரு எதிர்கட்சியில வந்து முழுக்க முழுக்க தமிழர். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அப்புறம் இவர் ஒரு பச்சை தமிழா இருக்கு. அந்த வகையில நம்ம தமிழ்நாடு அரசியல் வந்து தமிழர்கள்கிட்ட வந்துட்டுங்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு. அதனால விஜய் வர்றதுல நமக்கு மகிழ்ச்சி தான். வரமாட்டேங்கிறாரு. ஆனா நீங்க சொல்றீங்க விஜய் வந்து பிஜேபி மிரட்டி தான் அரசியல் வந்திருக்கிறாரு நீங்க சொல்றீங்க. ஆனா அவர் வந்து பிஜேபி தன்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்றாரு. நானா ஒரு ஃப்ரெண்டு நான் சொல்லுவேன், ஏமாத்துறது முடிவாகி போச்சு, அப்புறம் அப்படித்தான் சொல்லணும். இதெல்லாம் ஏங்க பச்சை குழந்தை மாதிரி கேட்காதீங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்காமியா தமிழ்நாட்டு அரசியல் ஓடிட்டு இருக்குது. எதுக்குற ஆளு இப்படியே எதிர்ப்பாரு, அங்கலமா நகர்ந்துகிட்டு இருக்காரு. இல்ல அவர் பிஜேபி எதிர்க்கிற மாதிரி நீங்க பார்க்கவே இல்லையா? எதுக்கிறதா இருந்தாக்கா வந்து போராட்டங்கள் சொல்லி நடத்த வேண்டியது தானே. சும்மா 2 வார்த்தை பேசிட்டு காணாம போயிட்டா. இது பூத் கமிட்டி இதுல வந்து மொத்தம் 5 நிமிஷம் பேசியிருக்காரு. நிருபர்களை சந்திக்கவே மாட்டேங்கிறாரு. ஆட்சியை பற்றிய பல விஷயங்களை ஆலோசனை பண்ணலையே. இப்போ விஜய் அவர்கள் வந்து பாஜகவை எதிர்க்கிறாருன்னா அப்போ திமுகவினுடைய வாக்குகள் வந்து தாவேக்காவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆமா, பாஜகவை இன்னைக்கு எதிர்த்துக்கிட்டு இருக்கிறது, இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலேயே நேரடியா வந்து நின்றுட்டது, தைரியமா நின்றுட்டு இருக்க ஒரே கட்சி வந்து திமுக தான். அந்த அத்தனை பாஜக வேணாம்னு சொல்றவங்க அத்தனை பேர் திமுகவுக்கு தான் போட வேண்டியது, வேற கட்சியே இல்லை. அதை உடைக்கிறதுக்காக தான் பாஜக வந்து இவரை உருவாக்குச்சு. நீ வந்து எங்களை எதுக்குற மாதிரி நடி, பாதி ஓட்டு இவங்க வாங்கிட்டாங்க, அந்த திமுக வந்து அறுதி பெரும்பான்மை வர்றதை நம்ம குறைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அதாவது அந்த வாக்கு எந்திரத்தை பயன்படுத்தி அந்த சிம் கார்டை மாத்தி வர்ற வெற்றிக்கு நியாயம் கற்பிக்கிறதுக்காக விஜயனுடைய ஆதரவுனால் தான் திமுகவுடைய செல்வாக்கு சேர்ந்தது. ஒரு கருத்து கணிப்பு போட வேண்டியதானே. அதான் இருக்கிறாங்க சி ஓட்டர்ஸ், இந்தியா டுடே 2-3 பேர் இருக்காங்க. உடனே கருத்து கணிப்பு போட்டு திமுக செல்வாக்கு சேர்ந்தது போட்டாக்கா அது அப்புறம் அதை வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து எலெக்ஷன் தமிழ்ல இந்த சிம் கார்டு எடுத்து அந்த சிம் கார்டை பாடுறது ஈஸி. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரே சப்போர்ட் வாக்கு எந்திரம் தான். அமலாக்கத்துறையும் அடி வாங்கிடுச்சு, நீதிமன்றத்துறையும் அடி வாங்கிடுச்சு. அதனால பாஜகவுடைய எதிர்காலம் இன்னைக்கு வந்து வாக்கு எந்திரத்தினுடைய கையில் தான் இருக்குது. டெஸ்பரேட் மூவ். ஸ்டாலின் அங்கே போய் துணிச்சா போய் சோனியா காந்தியை பார்த்துட்டு ராகுல் காந்தியை பார்த்துட்டு அவங்களோட பேசிட்டு போட்டோவெல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டு மறுநாள் போய் மோடியை பார்க்குறாரு. ஏன்னா மிஸ்டர் மோடிங்கிறார். மூஞ்சி மேல எப்படி எப்படி இருக்கும் அவருக்கு, யோசிச்சு பாருங்க. இவங்களையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு பார்லிமெண்ட்டுக்கு வராத ஆசாமி. அவங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கிற ஒருத்தர் வந்து மூஞ்சிக்கு முன்னாடி வந்து உட்காந்தா எப்படி தாங்குவாரு? ஓடவும் முடியல, இருக்கவும் முடியல. அந்த அளவுக்கு அவரை மாட்டி விட்டாங்க. டெஸ்பரேட்டா இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் மிரட்டுறாங்க. விஜய மிரட்டினாங்க, விஜய் சரியா வரலன்னா இப்ப அஜித்தை கூப்பிட்டு மிரட்டுறாங்க, அஜித் சரியா வரலன்னா ரஜினிகாந்தை கூப்பிட்டு அறிக்கை விடுங்கிறாங்க. பல்வேறு வகையான சிக்கல்ல அவங்க சிக்கி இருக்கிறாங்க. ஏதோ இனம் தெரியாத சிக்கல்ல அவங்க சிக்கி இருக்காங்கிறது மாதிரி தெளிவா தெரியும். அதை ஒரு வெளிப்படையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், மோடிக்கு 75 வயசு ஆயிடுச்சு. 75 வயசுல வந்து RSS கோட்பாடுகள் பிரகாரம் 75 வயசுல பதவி விட்டு விலைக்கு போயிடணும். வாஜ்பாயா இருந்தாலும் போயிட்டாரு, அத்வானியா இருந்தாலும் போயிட்டாரு. அந்த 75 வயசுல விட்டு கமிச்சிருவாங்க. இந்த வருஷம் 75 முடிஞ்சிருச்சு. இப்ப இருக்கிற சூழ்நிலை அவர் கட்சி அதை தான் சுப்பிரமணிய சாமி சொன்னார், அவருக்கு நாட்கள் எண்ணப்படுகின்றன. அதுக்காக தான் இப்போ வந்து இந்த ஒரு பாகிஸ்தான், இந்தோ பாகிஸ்தான் போரெல்லாம் இது பண்ணி நாட்டினுடைய இது பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிற நேரத்தில் தேர்தல் நடத்துவது சரியாக இருக்காதுன்னு சொல்லி 26ஆம் வருஷம் எலெக்ஷன் நடக்காம போச்சுன்னா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அது தான் கண்டினியூ பண்ணிக்கலாங்கிறதுக்கு அவர் செஞ்சாலும் செய்வாங்க. இந்திரா காந்தி அதை தான் பண்ணாங்க. அவங்களுக்கு ஆபத்து வந்தது, நாடு பாதுகாப்பு இல்லாமல் இருக்க எலெக்ஷன் நடத்த முடியாது, 1 வருஷம் போஸ்ட்போன் பண்ணாங்க, எமர்ஜென்சி கொடுத்தாங்க. அது மாதிரி மோடி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. பார்க்கலாம். இதெல்லாம் வந்து அந்த தம்பிக்கு சொல்லுங்க, இதெல்லாம் கூட வரும்பா பார்த்துக்கோ. பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு விஜய் சொல்லியிருக்கிறாரு. ஆமா, அப்ப அப்படித்தாங்க. அதானே உங்களுக்கு அசைன்மெண்ட். அதுதானே
பாஜக விட சொல்றாங்க. பாஜகவை வந்து திமுக விட தீவிரமாக எதிர்ப்போம் நான் அவ காட்டி ஆகணுங்க. அதுதானே அவர் கொடுத்துருக்க அசைன்மெண்ட். அப்பதானே என்ன மாதிரி பாஜக எதுக்குறவங்க எதுக்காக நம்ம திமுக பண்ணி தரோம் இவருக்கு போட்டா என்ன நாங்க போடுவேன்ல. அப்ப திமுக வர வேண்டிய ஓட்டுல ஒரு 20% குறைக்கலாம். 234 ஜெயிக்கிறாங்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 தொகுதியா தோக்கடிக்கலாம். அதுக்காக தான் நம்ம கொக்கு தொழில வெண்ண வைக்கிறதுக்காக தான்.